ஃப்ரெண்டு சொன்னா, டேய் உனக்கு மியூசிக் திறமை நிறைய இருக்கு, நீ சென்னைக்கு வா, உன்னை பெரிய மியூசிக் டைரக்டரா மாத்திரன்னு சொல்லி அவனை தன்னோட கூட்டிட்டு போனான். பெரிய பட கம்பெனியை புக் பண்ணி அந்த படத்துக்கான சாங் ரெக்கார்டிங்கும் போறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போன அந்த நண்பன் திடீர்னு ஆக்சிடென்ட்ல மரிச்சு போயிட்டான். தன்னோட உயிர் நண்பன் மரிச்சு போன அதிர்ச்சியை தாங்க முடியாத அந்த வாலிபன் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். சாங் ரெக்கார்டிங்கும் கேன்சல் ஆயிடுச்சு. இதனால தனக்கு பல லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த வாலிபனுக்கு அந்த தொழிலதிபர் கொலை மிரட்டெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டார். மனுஷ பயம், மரண பயம் மற்றும் பிசாசின் பிடியில இருந்த அவரு தற்கொலை தான் ஒரே தீர்வுன்னு இருந்த சமயத்துல அவருடைய மனைவியினுடைய ஜெபம் அவருடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்கிருச்சு. பிள்ளைகளா, இப்படி ஆண்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்ல. எத்தனையோ பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டு, மானத்தை இழந்துட்டு, நிர்கதியா வாழவும் முடியாம சாகவும் முடியாம நிற்கிறாங்க தெரியுமா? பிள்ளைகளே, மனுஷங்களுடைய ஆசை வார்த்தையை நம்பி கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற நிலையை விட்டோ அழைப்பு விட்டோ ஓடிடாதீங்க. தேவன் உங்களை அழைக்காம, தேவன் ஒரு காரியத்தை செய் என்று சொல்லாம நீங்களே உங்க இஷ்டப்படி உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆசைப்படாதீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுந்து கிடங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். கர்த்தாவே, என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்னன்னு கேட்டு அதன்படி செய்ய பழகுங்க. தேவன் சொல்லுகிற தொழில, தேவன் விரும்புகிற ஊழியத்தை செய்யுங்க. மாம்ச சிந்தை மரணம்னு வேதாகமும் சொல்லுது. இந்த உலகத்துல எவ்வளவு பொக்கிஷங்களை சேர்த்தோம், எவ்வளவு புகழ சம்பாதிச்சோங்கிறது முக்கியம் இல்ல. பரலோகத்துல நித்தியத்திற்கு நீங்க தங்க போகிற வீடு எவ்வளவு பெருசா, எவ்வளவு மகிமையா இருக்கணும் தான் நீங்க யோசிக்கணும். அதுக்கு இப்ப இருந்தே நீங்க செய்ய போற ஒவ்வொரு ஊழியமும் அந்த நித்திய வீட்டிற்கான கல்லுகளா மாறும், பொக்கிஷங்களா மாறும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, வா என் சந்தோஷத்திற்குள் பிரவேசின்னு ஏசப்பா உன்னை அழைக்கிறது தான்ப்பா முக்கியம். என்ன நான் சொல்றதை ஏத்துப்பீங்களா? காட் பிளஸ் யூ. வாங்க போலாம். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்க.